தனியார் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் இருந்து அமோனியா வாயுவை பாதுகாப்பாக அகற்ற சிறப்பு டேங்கர் லாரி வரவழைக்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். நேற்று இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட நிலையில் அமோனியாவை பாதுகாப்பாக அகற்ற அதிகாரிகள் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். தொழிற்சாலையில் உள்ள அமோனியா வாயுவை பாதுகாப்பாக அகற்ற டேங்கர் லாரிகள் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. 2 பெண் தொழிலாளர்கள் உயிரிழந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் 3 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவால் உயிரிழப்பு எண்ணிக்கை 5ஆக உயர்ந்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். தொழிற்சாலையில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள அமோனியாவை பாதுகாப்பாக அகற்ற அதிகாரிகள் தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் நேற்று அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு தற்போது வரை 5 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். தொழிற்சாலையில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் அந்த அமோனியாவை பாதுகாப்பாக அகற்ற 2 டேங்கர் லாரிகள் வரவழைக்கப்பட்டு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான நேரலை விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பார்த்திபன். வணக்கம் பார்த்திபன், தற்போது இந்த தொழிற்சாலையில் அமோனியாவை அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் மாலதி. தற்போது நம்ம நிற்கக்கூடிய இந்த பகுதி 2வது நாளாக அந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஊழியர்களுக்கான தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் இந்த தனியார் சொந்தமான இந்த தொழிற்சாலை இறால் பதப்படுத்தப்படக்கூடிய தொழிற்சாலையில் ஏற்கனவே அமோனியா அந்த வாயு சேமித்து வைக்கக்கூடிய அந்த கிடங்கிலிருந்து தற்பொழுது அந்த அமோனியாவை அகற்றுவதற்காக உரிய அந்த டேங்கர் லாரி பாதுகாப்பாக கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகள்லாம் நம்ம நேரிலேயே பார்க்க முடிகிறது. குறிப்பாக நமது ஒளிப்பதிவில் காண்பிக்கக்கூடிய அந்த காட்சிகள் பார்க்க முடியும். இந்த டேங்கர் லாரியிலிருந்து தான் அமோனியா தற்போது இந்த தொழிற்சாலையிலிருந்து அகற்றி வெளியே கொண்டு செல்வதற்கு அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே காலை முதல் மாவட்ட ஆட்சியர் 2வது நாளாக மாவட்ட ஆட்சியர் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துறை அதிகாரிகளும் சரி தற்போது தீவிரமாக இங்கு ஆய்வு மேற்கொண்டு வராங்க. குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு எந்த அளவில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்பதை நேரடியாகவே கண்காணித்து வருகிறார். இது ஒரு பகுதியாக பார்க்கப்பட்டாலும் ஏற்கனவே நேற்று மாலை தினமே இந்த தொழிற்சாலையில் கிட்டத்தட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கு அந்த வாகனங்கள் வர வைக்கப்பட்டது. அதாவது அந்த அமோனியா தன்மை எப்படி இருக்கிறது, மீண்டும் கசிவு ஏற்படுகிறதா என்று தீவிர கண்காணிப்பில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தற்போது காலையிலே இந்த தொழிற்சாலைக்கு இந்த அமோனியாவை ஏற்றிச் செல்வதற்காக வர வைக்கப்பட்டிருக்கூடிய இந்த டேங்கர் லாரி நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த டேங்கர் லாரி இதே போல டேங்கர் லாரியில் தான் அமோனியா அங்கு கொண்டு வரப்பட்டு இவர்களுக்கு சேமிப்பு கிடங்கில் வைக்கப்பட்டு அந்த சேமிப்பு கிடங்கிலிருந்து குறிப்பாக அந்த ராட்சத குழாய் மூலமாக பாதுகாப்பாக அந்த ஐஸ் கியூப் அதாவது அந்த இறால் பதப்படுத்தப்பட்ட பணிகளுக்கு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த அமோனியா வாயு கசிவில் பாதிக்கப்பட்ட மீதம் இருக்கக்கூடிய அந்த 145 தொழிலாளர்கள் ஆண் பெண் இருபாலரும் பாதுகாப்பாக ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான உணவுகளும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் இப்போது நம்ம பார்க்கக்கூடிய இந்த அமோனியா வாயு டேங்கர் லாரி அந்த காட்சிகள் தற்போது நம்மால் காண முடிகிறது. இந்த டேங்கர் லாரியிலிருந்து எடுப்பதற்கு சிறிது நேரம் கடக்க தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதுக்கு கம்ப்ரஸர் வாகனங்கள் தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் திடீரென்று பொத்தம் பொழுதாக இதிலிருந்து அந்த அமோனியா வாயு அப்புறப்படுத்துவதற்கு இயலாத ஒரு சூழல் இருக்கிறது. பாதுகாப்போடு தான் இது கையாள வேண்டும். ஏற்கனவே கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்டோர் இதில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறாங்க. இதுவரை கிட்டத்தட்ட 5 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்னும் கவலைக்கிடமாக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனை, அது மட்டும் இல்லாமல் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் கவலைக்கிடமாக இருப்பவர்கள் நம்ம காண முடிகிறது. தற்போது தனியார் மருத்துவமனையிலும் சரி கவலைக்கிடமாக இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம காண முடியும். இது இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல முழுவதுமாகவே கிட்டத்தட்ட இன்று மாலை ஒரு 3-4 மணி அளவில் இது பாதுகாப்பாக அமோனியா வாயுகள் இங்கிருந்து அகற்றப்படும் என்ற தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாதுகாப்பு பணியில் போலீசாரும் ஒரு பகுதியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு பகுதி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் சரி அவர்களுக்கும் பாதுகாப்பு தேவைப்படுகிறது, ஒரு ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அமோனியா வாயு கசியும் போது அமோனியா வாயு முழுவதுமாக இங்கிருந்து அகற்றப்படும்
போது கசிவு ஏற்பட்டால் என்ன செய்வது என்று தெரியாமல் வந்து அவர்கள் வந்து அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, அதிகாரிகளுக்கும் பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக பாதுகாப்பு அம்சங்கள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஏனென்றால் இந்த பாதுகாப்பு அம்சங்கள் அடிப்படையில் தான் வந்து அமோனியா வந்து ஏனென்றால் அமோனியா வந்து கிட்டத்தட்ட வந்து 2 டன் அமோனியா இங்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த 2 டன் அமோனியாவை மிகவும் பாதுகாப்பாக எச்சரிக்கையுடன் வந்து கையாள வேண்டிய அவசியமாக பார்க்கப்படுகிறது. எனவே அது வந்து மாவட்ட ஆட்சியர் முன்னிலையிலும் வந்து இது எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் முதலமைச்சர் அமைக்கப்பட்ட அந்த தனி குழு வந்து இங்கே விரைந்து வருவதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு மணி அளவில் இவர்கள் வந்து இங்கே வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வந்து இங்கே பாதுகாப்பு அம்சங்கள் போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறாங்க, மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறாங்க. எனவே இது பாதுகாப்பாக கையாளுவதற்கு இன்னும் வந்து ஒரு 3-4 மணி அளவில் இங்கிருந்து பாதுகாப்பாக அந்த அமோனியா வந்து வெளியேற்றப்படும் என்பது தெரியவந்திருக்கு. தொடர்ந்து 2வது நாளாக இந்த விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மாலதி, பார்த்திபன் தொடர்பான நேரலை விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.